வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஒரு அறிவிப்பு உண்மையில் தெற்காசியாவையும் மத்திய ஆசியா மற்றும் மத்திய கிழக்கையும் ஒரேபோல் ஆச்சரியத்திற்குள்ளாக்கியிருக்கிறது. சவுதி அரேபியாவிற்கு F-35 போர் விமானங்களை விற்கப் போகிறோம் என்ற அமெரிக்க அதிபரின் உறுதிப்படுத்தல் தான் இப்போது பெரிய சர்ச்சைகளுக்கும் விவாதங்களுக்கும் தொடக்கமிட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலிடம் மட்டும்தான் F-35 விமானம் உள்ளது. நீண்ட காலமாக சவுதி, UAE போன்ற நாடுகள் அமெரிக்காவிடம் கோரிக்கை வைத்திருந்தன என்றாலும் F-35 விமானத்தை அவர்களுக்கு வழங்க அமெரிக்கா தயாராக இருந்திருக்கவில்லை. எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டின் கைக்கும் அந்த விமானம் கிடைக்கக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவின் விருப்பமாக இருந்தது. ஆனால் இப்போது சவுதி அரேபியாவிற்கு கொடுக்க போகிறோம் எனும் ட்ரம்பின் அறிவிப்பு உண்மையில் புவிசார் அரசியலில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு திருப்பு முனையாக மாறியுள்ளது. அதுவும் ஏதோ ஒரு F-35 விமானத்தை கொடுக்கவில்லை, இஸ்ரேலுக்கு கொடுத்த அதே விமானங்களை சவுதிக்கும் கொடுக்கும் வாய்ப்பு நிச்சயம் உள்ளது. 48 F-35 விமானங்கள் வேண்டுமென்று சவுதி அமெரிக்காவிடம் கோரியுள்ளது. அந்த அளவு விமானங்களை கொடுக்கும் சாத்தியமும் நிலவுகிறது. ஆனால் இந்த முடிவு இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒரு சிறிய அளவிலான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்பது மற்றொரு பக்கமாகும். சவுதி உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா மற்றும் இந்தியர்களின் பங்களிப்பு மிகவும் பெரியதாகும். சவுதி உள்ளிட்ட நாடுகள் எண்ணெய் கண்டுபிடிப்பதற்கு முன்பு கடும் வறுமையில் இருந்த காலத்திலும் கூட பல வழிகளில் இந்தியா அந்த நாடுகளை ஆதரித்துள்ளது. ஒரு காலத்தில் பல வளைகுடா நாடுகள் இந்திய நாணயத்தை தான் பயன்படுத்தியுள்ளன. பின்னர் தான் அவர்கள் தங்கள் சொந்த நாணயத்திற்கு மாறினார்கள். இன்று வளைகுடா நாடுகள் நம்மை விட மிகவும் வளர்ந்துள்ளன. அதற்கு அவர்களுக்கு உதவியாக இருந்தது கணக்கில் அடங்காத அளவிலான எண்ணெய் வளம்தான். அதனால்தான் அந்த நாடுகள் இன்று செல்வந்த நாடுகளாக மாறியுள்ளன. அதே நேரம் அந்த நாடுகளில் பல நாடுகள் நமக்கு ஒரு சாத்தியமான எதிரிகளும் கூட அவர்கள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் வேலை செய்கிறார்கள். அதில் இந்தியாவுடன் மிக நெருக்கமான உறவை கொண்டுள்ள ஒரு நாடாகும் UAE. ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளுடன் ஒப்பிடும்போது, குறிப்பாக வளைகுடா நாடுகளுடன் ஒப்பிடும்போது ஐக்கிய அரபு அமீரகத்துடனான இந்தியாவின் உறவு மிகவும் சிறந்ததாகும். கத்தார் உள்ளிட்ட மீதமுள்ள நாடுகளுடன் நட்புறவு உள்ளதென்று சொன்னாலும் எந்த நேரத்திலும் அந்த நட்பு இல்லாமல் போகும் சாத்தியமும் உள்ளது. ஒரு சாதாரண எதிரியாக நாம் பார்க்கக்கூடிய நாடுகள் தான் அந்த நாடுகள் அனைத்தும். சவுதி அரேபியா இந்தியாவின் நட்பு நாடு என்பது சரிதான். ஆனால் அந்த அளவு நம்பகமான நட்பு நாடாக இருந்தால் இந்தியாவின் எதிரி நாட்டுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்காது. அதுவும் நேட்டோ மாதிரியிலான ஒரு ஒப்பந்தமாகும் அது. இங்குதான் இந்தியா சவுதி அரேபிய உறவில் நாம் புரிந்து கொள்ளாத சில உண்மைகள் உள்ளன. சவுதி இந்தியாவின் நண்பன் என்றுதான் பொதுவாக சொல்கிறோம். இந்தியாவும் சவுதியும் பரஸ்பரம் பல துறைகளிலும் ஒத்துழைக்கின்றன. பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சவுதிக்கு ஆதரவு கொடுத்தும் வருகிறது. எல்லாம் சரிதான். அப்படி இருந்தும் பாகிஸ்தானுடன் சவுதி ஒரு நேட்டோ மாதிரியான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளது. அதாவது எந்த ஒரு நாடு பாகிஸ்தானை தாக்கினாலும் அதை சவுதி மீதான தாக்குதலாக கருதி சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வரும். அதேபோல் எந்த ஒரு நாடு சவுதியை தாக்கினாலும் சவுதிக்கு ஆதரவாக பாகிஸ்தானும் செல்லும். சவுதி அத்தகைய ஒப்பந்தத்தை ஒருவேளை இந்தியாவை மட்டுமே கருத்தில் கொண்டு செய்தது என்று சொல்ல முடியாதுதான். ஈரானின் தாக்குதல் அச்சத்தினால் தான் சவுதி கையெழுத்திட்டிருக்கலாம். பாகிஸ்தான் இந்தியாவின் தாக்குதல் அச்சத்தினால் கையெழுத்திட்டிருக்கலாம். எப்படியாயினும் அது இந்தியாவுக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தமே அல்ல. இந்தியாவும் பாகிஸ்தானும் இப்போதும் எப்போதும் பகைமை நாடுகள் தான். முன்பு இந்தியா பாகிஸ்தான் போர்கள் நடந்த போதெல்லாம் சவுதி அரேபியா ஏதேனும் ஒரு வடிவத்தில் பாகிஸ்தான் அனுகூல நிலைப்பாட்டை தான் எடுத்துள்ளது. பாகிஸ்தானுக்கு பொருளாதார உதவிகள் செய்துள்ளது. எண்ணெய் விநியோகத்தை எந்த தடையும் இல்லாமல் நடத்தியுள்ளது. தேவையான ஆயுதங்கள் கிடைப்பதை உறுதி செய்துள்ளது. சில போர்களின் போது வளைகுடா நாடுகள் இந்தியாவுக்கான எண்ணெய் விநியோகத்தை கூட நிறுத்தி வைத்திருந்தன. அப்படியெல்லாம் சவுதி உள்ளிட்ட நாடுகள் பாகிஸ்தானுக்கு பல வழிகளில் உதவி உள்ளன. அதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் உள்ளது. அது மதபூர்வமான காரணம்தான். பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு என்பதால் தான் வளைகுடா நாடுகள் பல போர்களில் பாகிஸ்தான் பக்கமே நின்றுள்ளன. அதனால் இன்று சவுதி அரேபியா இந்தியாவுடன் நல்ல நட்பில் இருந்தாலும் நாளை எதிரியாக மாற வாய்ப்புள்ள ஒரு நாடுதான். துருக்கி இந்தியாவுடன் நல்ல நட்பு நாடாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று இந்தியா துருக்கி உறவு மோசமான நிலையில் உள்ளது. அப்படி இருக்கும்போது சவுதிக்கு F-35 கிடைத்தால் நாளை அந்த F-35 போர் விமானங்களை பாகிஸ்தானுக்காக இந்தியாவுக்கு எதிராக சவுதி பயன்படுத்தாமல் இருக்கும் என்று நாம் ஒருபோதும் சொல்ல முடியாது. ராஜதந்திர மட்டத்தில் இன்று நாடுகளுக்கு இடையேயான உறவை வைத்து மட்டுமே விஷயங்களை முடிவு செய்ய முடியாது. 10, 20, 30 வருடங்களுக்கு பிறகு என்ன நிலைமை இருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாகும்.
அந்த வகையில் இந்தியா அந்த அளவு நம்ப முடிந்த நிலையில் சவுதி அரேபியா நிச்சயம் இல்லை. காரணம், அண்மையில் நடந்த சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தம் சவுதியும் பாகிஸ்தானும் அந்த அளவு நெருக்கமாக நிற்பதற்கு ஒரு மிகச்சிறந்த சான்றாகும். இந்தியா ஒரு முக்கிய சக்தியாக இருப்பதாலும் ஒரு சாத்தியமான சூப்பர் பவர் நாடு என்பதை உணர்ந்திருப்பதாலும் உலகளாவிய மட்டத்தில் இந்தியாவுக்கு வலுவான செல்வாக்கு உள்ளது என்று அவர்கள் அறிந்திருப்பதாலும் இந்தியா இராணுவ வலிமையிலும் பொருளாதார சக்தியிலும் மிகவும் முக்கியமான ஒரு சக்தி என்பதை உணர்ந்திருப்பதாலும் சவுதி இந்தியாவுடன் நட்புறவை தொடர்கிறது. இல்லையெனில் இன்னும் வெளிப்படையாகவே பாகிஸ்தானுடன் ஒத்துழைக்க சவுதி தயாராக இருக்கும். இந்தியாவின் செல்வாக்கையும் வலிமையையும் கண்டு பயந்துதான் சவுதி ஒரு நட்பு நோக்கத்துடன் தொடர்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியா ஒரு பெரிய சந்தையும் கூடவாகும். சவுதி நிறுவனங்களும் ஏராளமான முதலீடுகளை செய்துள்ளன, அதுவும் ஒரு காரணியாகும். ஆனால் போர்ச்சூழல்களில் இவை எதுவும் அங்கு முக்கியத்துவம் பெறுவதில்லை. அதனால் சவுதி அரேபியா நாளை இந்தியாவுக்கு எதிராக திரும்பாது என்று ஒருபோதும் யாராலும் சொல்ல முடியாது. இந்தியாவை தகர்ப்பதற்கான டீப் ஸ்டேட்டின் திட்டத்தின் மதம் ஒரு முக்கிய காரணியாகவே உள்ளது. இஸ்லாமிய நாடுகளை இந்தியாவுக்கு எதிராக திருப்புவது என்னும் ஒரு இலக்கு டீப் ஸ்டேட்டிற்கும் உள்ளதோ என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது. ஏனெனில் முதலில் பாகிஸ்தான் தான், இப்போது பங்களாதேஷை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி உள்ளனர். இந்தியா அனுகூலமான ஒரு ஆட்சியாளர் பங்களாதேஷில் இருந்தார். அவரது ஆட்சியை கவிழ்த்துவிட்டு இப்போது இந்திய எதிர்ப்பு, அமெரிக்க ஆதரவு போக்குடையவர்களை அங்கு ஆட்சியில் இருத்தியுள்ளனர். அதேபோல் துருக்கி இன்று இந்தியாவின் எதிரியாக மாறியுள்ளது. சவுதி பாகிஸ்தானுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நேரத்தில் அமெரிக்காவின் அறிவும் ஆசீர்வாதமும் இல்லாமல் இருந்திருக்காது. ட்ரம்பின் அனுமதி பெற்றுத்தான் அந்த ஒப்பந்தமே நடந்திருக்கும் என்று சொல்ல முடியும். மிடில் ஈஸ்டில் அமெரிக்க ஆட்சிக்கு மிகவும் செல்வாக்குள்ள ஒரு நாடாகும் சவுதி அரேபியா. எனவே இஸ்லாமிய நாடுகளை இந்தியாவுக்கு எதிராக திருப்புவதற்கான ஒரு முயற்சியை டீப் ஸ்டேட் நடத்துகிறதோ என்றுதான் தோன்றுகிறது. இங்கு இந்தியா போலவே சிக்கிக்கொள்ளும் மற்றொரு நாடு இஸ்ரேல் ஆகும். சவுதி தமக்கு கிடைக்கும் F-35 போர் விமானங்களை இஸ்ரேலுக்கு எதிராக ஒருபோதும் பயன்படுத்தாது என்று ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு உறுதியளித்திருக்கலாம். அதனால் இஸ்ரேல் தற்போதைக்கு கவலைப்பட தேவையில்லை. ஆயினும் இஸ்ரேலின் தற்போதைய அந்த ஆதிக்க நிலை இல்லாமல் போகும். ஏனெனில் இஸ்ரேலின் வசம் F-35 வந்த பிறகுதான் அந்த நாடு மேலும் சக்தி வாய்ந்த நாடாக மாறியது. அதனால் மத்திய கிழக்கில் மொத்தத்தில் ஆதிக்கம் செலுத்திய ஒரு நாடாக இஸ்ரேல் இருந்து வந்தது. இனிமேல் அந்த போர் விமானம் சவுதிக்கு கிடைக்கும் போது சவுதியும் இஸ்ரேலுக்கு நிகரான வான ஆதிக்கத்தில் ஒரு சக்தி வாய்ந்த படையாக மாறும். ஆனாலும் பயப்பட வேண்டிய ஒரு சூழல் எதுவும் இஸ்ரேலுக்கு இல்லை. ஏனெனில் அமெரிக்காவின் பாதுகாப்பு என்றும் இஸ்ரேலுக்கு நிச்சயம் இருக்கும். அதே நேரம் இந்தியாவின் விஷயத்தில் பயம் என்பது இல்லை, அது தேவையும் இல்லை என்றாலும் இந்தியா அதிக எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியதாக வரும். ஏனெனில் நமது எதிரியின் நண்பனுக்கு அந்த ஆயுதங்கள் கிடைத்திருக்கின்றன. அதனால் நாளை அது இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் என்ற ஒரு சாத்தியத்தை முன்னில் கண்டு இந்தியா அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதற்கேற்ற மாற்று வழிகளை உருவாக்க வேண்டும், அவ்வளவுதான். எப்படியாயினும் இந்தியாவின் AMCA திட்டம் நிறைவடையும் வரை மட்டும்தான் அந்த கவலைகள் எல்லாம். 2028 பெரும்பாலும் அதன் முதல் மாதிரி வெளியேறும். 2032-33 மாஸ் புரொடக்ஷன் நடத்த முடிந்தால் பின்னர் எந்த F-35 பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அதைவிடவும் மிகவும் மேம்பட்ட ஒரு விமானமாக இருக்கும் நமது பெருமைக்குரிய AMCA. ஜெய் ஹிந்த்.